காய் வணக்கம். நான் தான் உங்கள் லெட்ஸ் கோ தமிழ் ராகவன். நாங்கள் இன்றைக்கு எங்கே வந்திருக்கிறோம்னு சொன்னால் நுவரெலியாவில் இருக்கக்கூடிய அம்பவெல பிரதேசத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய நியூசிலாந்து ஃபார்மை தான் நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோம். நீங்களும் வாங்கோ, நாங்கள் எங்களோட ஒருக்கா சுற்றி பார்க்கலாம். நாங்கள் இப்போ வந்து இந்த டிக்கெட் கவுண்டருக்கு தான் போகிறோம். டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகிறோம். டிக்கெட் கவுண்டருக்கு போவோம். இதில் வந்து நாங்கள் இந்த மாட்டு பண்ணைக்கு வந்திருக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நியாயமான பசுக்கள் வந்து மேய்ச்சி கொண்டு இருக்குது. அதாவது வந்து வைக்கோல் தீவனம் போட்டிருக்குது. அது வந்து சாப்பிட்டு கொண்டிருக்குது. மாடுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பெரிய அளவிலான மாடுகளாக தான் இருக்குது. நிறைய பால் தரக்கூடிய மாட்டினங்கள் தான் இவை. ஏமன மாடுகள் வந்து இந்த பெரிய கொட்டிலில் வந்து கட்டப்பட்டிருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வேலி மாதிரி இருக்கிற கரையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் வடிவாக நடப்பட்டு மிகவும் அழகாக காட்சி அளிக்கின்றது. எங்கு பார்த்தாலும் ஒரே பூக்களுமாகத்தான் காட்சி அளிக்கின்றது. நாங்கள் இப்போ வந்து மெயின் என்ட்ரன்ஸுக்கு போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒன்லி 100 விசிட்டர்ஸ் அட் அ டைம். ஒரு நேரத்தில் வந்து 100 பேர் தான் நாம் உள்ளுக்குள்ளே என்டர் பண்ணலாம். இதுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பசுக்கள் வந்து துப்புரவு பணிகளில் வந்து ஈடுபடுத்தியிருக்கிறாங்க. அதாவது பசுக்களை வந்து கழுவி அந்த இடங்களை வந்து துப்புரவாக்குறாங்க. இந்த ஏரியா தான் வந்து பசுக்கள்ல இருந்து பால் கறக்கிற ஏரியா. இது வந்து எல்லாம் முழுக்க வந்து இயந்திரமயப்படுத்தப்பட்டிருக்குது. பசுக்களை வந்து அந்தந்த இடங்களில் வந்து நிறுத்தி பால் கறக்கிற மிஷின் வந்து தொழிற்பட்டு கொண்டிருக்குது. அதே வேளையில் வந்து பசுக்கள் நின்ற இடங்கள் வந்து சாணகம் என்று சொல்லி எல்லாம் போட்டு அதை வந்து எல்லாம் கழுவி துப்புரவாக்குற பணியும் அந்த நேரத்தில் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது காணக்கூடியதாக இருக்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பசுக்கள் வந்து பால் கறக்கிறதுக்காக அவை அந்த மிஷினுக்கு போகிறதுக்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்கணும். அந்த பிளேஸுக்கு போகிறதுக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா முதலாவது கட்டமாக ஒரு 20க்கும் அதிகமான பசுக்கள் வந்து பால் கறந்த பின்பு அவை அந்த நிலையத்தை விட்டு அகன்று செல்ல அடுத்த ஒரு தொகுதி பசுக்கள் வந்து பால் கறக்கிறதுக்காக அந்த இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறத நீங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பசுக்கள் வந்து பால் கறக்கிறதுக்காக வந்து அவை வந்து அந்த தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த பால் கறக்கும் நிலையத்தில் வந்து வடிவாக ஒழுங்காக நிற்கக்கூடியதை வந்து நீங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பசுக்கள் வந்து தங்கள் இடத்துல நிற்க வேலை செய்யக்கூடிய பணியாளர் ஒருவர் அந்த இயந்திரத்தை வந்து பசுவின் மடியில் பொருத்துவதை காணக்கூடியதாக இருக்கிறது. பசுக்கள் முன்பக்கம் நிற்கிறபடியாக அதை வந்து இதில் தெளிவாக காண இல்லாமல் இருக்கிறது. என்றாலும் வந்து பார்த்தால் எல்லா பசுக்களும் வந்து பால் எடுக்கிறதுக்காக ஒழுங்காக வந்து அதில் நிற்கிறதையும் அந்த இயந்திரத்தை வந்து பால் கறக்கும் இயந்திரத்தை வந்து அந்த பசுவின் மடியில் பொருத்தக்கூடியதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. பசு பண்ணைகள் அடைத்து வைத்திருக்கக்கூடிய கொட்டகையிலிருந்து நாங்கள் வெளியில் போகிறோம். பார்ப்போம் அங்கால என்ன இருக்குன்னு சொல்லி.
பசுக்களை பொறுத்தவரையில் எல்லாம் தரமட்டத்தோடு வந்து அதாவது வந்து தரையில் வந்து பெரிய அளவிலான கொட்டகைகள் அமைக்கப்பட்டு அங்கே தான் வந்து பசுக்கள் பராமரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே வேளை பொதுமக்கள் வந்து இந்த பசுக்களை இந்த பண்ணையை வந்து பார்வையிடக்கூடிய வகையில் உயரமான இடத்துல வந்து அவர்கள் நின்று பார்க்கக்கூடிய வகையில் வந்து அந்த பார்வையிடக்கூடிய இடங்கள் வந்து அமைக்கப்பட்டு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது இன்னும் ஒரு கொட்டகை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அளவிலான பசுக்கள் வந்து அடைக்கப்பட்டிருக்கு. அதாவது வந்து இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாட்டை பாருங்க, இந்த மாட்டை வந்து துப்புரவு செய்கிற வேலை நடக்குது. இந்த மாடு வந்து அந்த கருவி மூலம் துப்புரவாக செய்யப்பட்டு அந்த கருவி ஒரு குறிப்பிட்ட நேரம் செய்யப்பட்ட பிறகு அந்த பசு வந்து அந்த இடத்த விட்டு அகன்று செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பசுக்கள் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு பீலி மாதிரி ஒரு தகரத்தில் அமைக்கப்பட்டு அந்த பீலியில் வந்து தண்ணி விடப்பட்டு பசுக்கள் வந்து அந்த தண்ணியை வந்து குடிச்சிட்டு போகிறத காணக்கூடிய மாதிரி இருக்குது. அங்கால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பசுக்கள் வந்து எல்லாம் களைச்சி போய் படுத்திருக்கணும். அவைக்கு வந்து ஒவ்வொரு இடங்கள் வந்து ஒதுக்கப்பட்டிருக்குது. பின்பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பசுக்களின் கழிவுகள் எல்லாம் வந்து இதால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நடுவில் வந்து ஒரு பள்ளம் ஒன்று இருக்குது. அது வந்து ஒரு கருவி ஒரு மிஷின் வந்து அதை அப்படியே வலிச்சு கொண்டு வந்து இங்கால விடுது. அதில் பார்த்தீங்கன்னா சாணகம் சலம் எல்லாம் வந்து அப்படியே ஒரு இயந்திரம் ஒன்று நடுவால் வருது. அவளை கழிவையும் வந்து அகற்றி கொண்டு வருது. அதே வேளை பார்த்தீங்கன்னு சொன்னால் பசுக்களை எல்லாம் நேர பார்த்தபடி இருக்குது. நடுவால் வந்து தீவனம் வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இடங்கள் வந்து காணப்படுது. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா ஃபேனுகளும் வந்து பெரிய அளவில் அமைக்கப்பட்டிருக்குது. அவைக்கு வந்து அந்த காற்று வசதிகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் வந்து பெரிய அளவிலான காற்றாடிகள் வந்து அமைக்கப்பட்டிருக்குது. இந்த கொட்டகங்களுக்கு ஞாபகமான பசுக்கள் நான் நினைக்கிறேன் ஒரு லைன்லேயே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 பசுக்கள் இருக்கும். இங்கே 1 2 3 4 5 6 7 8 ஒரு 10 லைனுக்கிட்ட இருக்குது. இந்த 10 லைன்லையும் ஞாபகமான பசுக்களை வந்து காணக்கூடியதாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த தீவிரங்கள் எல்லாம் மிஷினரியில் போட்டு வெட்டப்பட்டு தூளாக போடப்பட்டிருக்கு. அந்த பசுக்கள் வந்து அங்கே மற்ற பக்கத்தில் நின்று உள்பக்கத்தில் போட்டிருக்க தீவனங்களை வந்து சாப்பிடக்கூடியதாக இருக்குது. நாங்கள் வந்து நிற்கிற கொட்டகை வந்து அங்காளி பக்கம் வலப்பக்கம் தான் நாங்கள் முதல் பார்த்துனாங்க. இப்போ வந்து பார்க்குறது வந்து இடப்பக்கம். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதை விட கூடுதலான பசுக்கள் வந்து கட்டப்பட்டிருக்கிறத காணக்கூடியதாக இருக்கிறது. இங்காலேயும் அதே போல் ஒரு செயற்பாடு தான். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அந்த பசுவை வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் கருவியின் உதவியோட வந்து பசுவை துப்புரவாக்குற இதை வந்து காட்சியை வந்து நீங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்குது. தூரத்தில் தான் அது இருக்குது. நாங்கள் வந்து இப்போ உயரத்தில் தான் நிற்கிறோம். அதால் வந்து இந்த அவ்வாறான ஒரு வியூவை தான் உங்களுக்கு காட்டக்கூடியதாக இருக்குது. ஓகே, நாங்கள் இதை பார்த்துட்டு அடுத்த விடயங்களுக்கு போவோம். சரிதான். இதுதான் இந்த நியூசிலாந்து ஃபார்முடைய ஒரு ஃபோட்டோ எடுக்கக்கூடிய லொக்கேஷனாக காணப்படுகிறது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஆட்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து கொண்டிருக்கிறாங்க. அந்த வகையில் நாங்களும் ஒரு ஃபோட்டோ வந்து எடுப்போம். நுரலியா பொறுத்தவரையில் இந்த சித்திரை வைகாசி மாதங்களானது வசந்த காலம் என்று அழைக்கப்படுகிறது. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் வந்து எல்லா பூமரங்களும் வந்து பூத்து குலுங்கக்கூடியதாக காணக்கூடியதாக இருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வகை வகையான பூக்கள் வந்து ஒவ்வொரு கலர்லையும் வந்து வெள்ளை கலர், சிவப்பு கலர், மஞ்சள் கலர், நாவல் கலர், அப்படி வந்து செம்மஞ்சள் கலர், அப்படி வந்து பார்த்திங்கன்னா நிறைய அளவிலான பூக்கள் வந்து பூத்து ஒரு கண்ணுக்கு வந்து மிகவும் ஒரு குளிர்ச்சியான காட்சியை தான் வந்து நீங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அளவிலான சுற்றுலா பயணிகள் வந்து இந்த நியூசிலாந்து பண்ணையை சுற்றி பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையில் வந்து
என்னென்ன மக்கள் கூடுற இடத்துல இருக்கணுமோ அதுகள் எல்லாம் வந்து சிறப்பான முறையில் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாத்ரூம் வசதிகள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சப்ளை அப்படின்னு சொல்லி எல்லா வசதியிலும் வந்து சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்குது. ஒரு பெரிய அளவிலான பண்ணைக்குரிய விஷயங்கள் அனைத்தும் இதில் அடங்கி இருக்கிறத வந்து காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இந்த க்ரீன் கலரில் ஒரு பச்சை கலரில் இருக்கக்கூடிய இந்த மரம் வந்து மிகவும் வடிவாக பராமரிக்கப்பட்டது வந்து காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த நேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மரம் தான் பேர் தான் என்னென்னு தெரியல. இந்த மரம் இந்த வழிநடுகளும் வந்து காணப்படுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு விவசாய பிரதேசமாகையால் பால் பண்ணையில் ஒரு பக்கம் இருந்தாலும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா விதை உருளைக்கிழங்கு களஞ்சியம் என்று சொல்லி இந்த பிரதேசம் வந்து அதுக்கு வந்து ஒதுக்கப்பட்டிருக்குது. இது முழுக்க ஒரு விவசாயம் சார்ந்த பிரதேசமாக காணப்படுது. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பால் பண்ணை, மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் விதை உற்பத்தி என்று சொல்லி நிறைய பிரதேசம் வந்து இதுக்கு ஒதுக்கப்பட்டு மிகவும் வடிவாக காட்சியளிக்கின்றது. இந்த பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வான்கோழிகள் வந்து வளர்க்குறார்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வடிவான கூடொன்று அமைச்சு அதில் வந்து வான்கோழி, தீக்கோழி, இங்கே இதில் தீக்கோழி நிற்கிது பாருங்க, தீக்கோழி நிற்கிது. இங்கே வந்து பார்த்தா வான்கோழி நிற்கிது. நிறைய பறவைகளும் வந்து வளர்க்கக்கூடிய இடமாக தான் இது காணப்படுகிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு பூந்தோட்ட பிரதேசம் தான் காணப்படுகிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையான பூக்கன்றுகளும் வந்து சரியான முறையில் வந்து பராமரிக்கப்பட்டு இந்த வசந்த காலமாகையால் எல்லாம் பூத்து குலுங்குறதை காணக்கூடியதாக இருக்கிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கலர் கலரான பூக்கள் ஒவ்வொரு கலர்லேயும் வந்து இங்கே பூக்கள் வந்து பூத்து குலுங்குறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்றாலும் நிறைய கொட்டைகளில் வந்து பசுக்கள் வந்து வளர்க்கப்படுவதை காணக்கூடியதாக இருக்கிறது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சில குடிசைகள் வந்து காணப்படுது. இந்த பிரதேசத்தை பார்த்தீங்கன்னா இது வந்து கன்றுன்றதுன்ற போட்டிருக்காங்க, தமிழில் வேண்ட காப்ஸ்ண்டு போட்டிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பசுக்குட்டிகள், அதாவது வந்து கன்றுக்குட்டிகள் வந்து எல்லாம் தரம் பிரிக்கப்பட்டு அவைன்ற ஒவ்வொரு மாதங்களில் ஒரு வகையில் வந்து பிரிக்கப்பட்டு அவையில் வந்து அவைக்கும் ஒரு கொட்டில் ஒன்றை போட்டு அதில் வந்து பராமரிக்கிறது காணக்கூடியதாக இருக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ப்ரெஷ் ரெஸ்டாரண்ட் ஒன்று போட்டிருக்காங்க. இதில் வந்து பால் பொருட்களை கொள்வனை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் ஒரு கவுளுக்கு போய் பார்ப்போம் என்ன வகையான பால் பொருட்களை வாங்கலாம்னு சொல்லி. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு புல்வெளிகளாக தான் இருக்குது. பச்சை பசேலண்டு காட்சி அளிக்கிறது காணக்கூடியதாக இருக்குது. அங்கே தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பசுக்கூட்டம் வந்து மேய்ஞ்சி கொண்டு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வேலி ஒன்று அமைக்கப்பட்டிருக்குது. இது மின்சார வேலி என்று எச்சரிக்கை ஒன்று போடப்பட்டிருக்குது. தூரத்தில் பார்த்தீங்கன்னா வேறு ஃபார்முகளும் வந்து அமைஞ்சிருக்கிறது வந்து காணக்கூடியதாக இருக்கிறது. தூரத்தில் வந்து ஒரே புல்வெளிகளும் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மாட்டுக்கூட்டம் வந்து புல் மேய்ஞ்சி கொண்டுக்கிறத வந்து காணக்கூடியதாக இருக்குது. அதில் அந்த பள்ளத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கருப்பு வெள்ளை நிறத்தில் பசுக்கூட்டம் கொண்டு புல்கள் மேய்ச்சி கொண்டுக்கிறத வந்து காணக்கூடியதாக இருக்குது. நேரம் வந்து மாலை வேலை ஆகிடுது. நாங்கள் ஆட்டோண்டுக்கு புக் பண்ணியிருந்தோம், அது காண இல்லை. அப்போ அந்த வேலையில் தான் நாங்கள் வெளியில் நடந்து வந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய சுற்றுலா பயணிகள்
இந்த நேரம் பால் பண்ணையை நோக்கி படையெடுத்து வந்து கொண்டிருக்கிறத காணக்கூடியதாக இருக்குது. இது வந்து ஒரு சனி ஞாயிறு தினம் என்றபடியால், சனிக்கிழமை என்றபடியால் நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து இந்த அம்பைவலை பால் பண்ணை, அதாவது நியூசிலாந்து பால் பண்ணைக்கு வந்து கொண்டிருக்கிறத காணக்கூடியதாக இருக்குது. இதில் தூரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பசுக்கள் வந்து மேய்ச்சி கொண்டிருக்கிறத காணக்கூடியதாக இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி பள்ளமாக இருக்குது. அங்கால மேட்டு நிலத்தில் வந்து பசுக்கள் வந்து மேய்ஞ்சி கொண்டிருக்கிறத காணக்கூடியதாக இருக்குது. இது சுற்றி வர இந்த பிரதேசம் முழுக்க நான் நினைக்கிறேன் பிரதான பாதைக்கு ஏறும் வரைக்கும் எங்கே பார்த்தாலும் புல் சமவெளிகளும் பசுக்களும் நிறைந்த ஒரு இடமாக தான் காணப்படுகிறது. இத்துடன் இந்த வீடியோவை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது லெட்ஸ் கோ தமிழ் ராகவன். நன்றி.